கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நங்கநல்லூர் பஞ்சநாதனின் உள்ளம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது ஆத்மார்த்த வணக்கங்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இதில் இந்த வாரம் நம்ம மே மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 26 இந்த வாரம் நம்ம மே மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இதில் சந்திரனுடைய பயணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் துவங்குது. 19ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்துலேருந்து பயணம் துவங்கி அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்ண போகிறார். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இந்த வாரம் கிடைக்க போகுது. தொழில்துறையிலையும் நமக்கு முன்னேற்றம் இருக்குது, லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது, ஒரு ஜாப் ரீதியாகவும் மற்ற விஷயமாகவும் நல்ல வகையான சேஞ்சஸ் வருது. ஸோ பெரிய யோகம் நிறைந்த வாரமாக மகரம், ரிஷபம், கன்னி ராசிக்காரங்களை நம்ம எடுத்துக்கிடலாம். யாருக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அதிகம் உள்ள ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி, கடக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிடணும். சரிங்களா? அப்போது நமக்கு இந்த வாரம் நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சூரியனும் புதனும் இப்போ ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அவ பெரிய முன்னேற்றம் வரும். குறிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு, இந்த வாரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், பெரிய பெரிய வெற்றிகளை அவங்க பெற போகிறாங்க. குருவாயூர் தரிசனம் பண்ணுறது, கிருஷ்ணர் வழிபாடு செய்வது, இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். இன்னும் பாருங்களேன், நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனா சில தாய்மார்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்கிட்ட கூட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் தாய்மார்கள் கேட்குறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு தான் பரிகாரம் உண்டான்னு கேட்குறாங்க. அப்படி பிள்ளைகள் சரியாக சாப்பிடணும், குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா குருவாயூர் கோயில்லையோ ஐயப்பன் கோயிலிலோ, சரிங்களா, அல்லது ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கோயில்லையோ நீங்கள் அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தில் நல்லா வேக வச்சு, நல்ல குழைந்த பச்சரிசி சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி பருப்பு போட்டு அதை அந்த கோயில்களில் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அந்த கோயிலில் எடைக்கு எடை வாழைப்பழம், இந்த குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுப்பதா வேண்டிக்கிடுங்க. அந்த குழந்தைகள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், உணவு ரீதியான உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். இந்த வாரம் ஒரு 3 விசேஷத்தை முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக 19ஆம் தேதி திருவோண விரதம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்கிறோம், திருவோண விரதம் இருங்கள், மனசு சுத்தமாகும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அது ஒரு நல்ல மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம், வியாதிகளை குணமாக்கும். அதே மாதிரி பாருங்கள், 23ஆம் தேதி சர்வ ஏகாதசி வருது. அந்த ஏகாதசியிலேக்கு விரதம் இருந்தால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷம்ங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி போய் சிவனுக்கு நந்தியுடைய 2 கொம்புகள் வழியாக சிவனை தரிசனம் பண்ணினோம்னா நமக்கு நம்முடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கல்யாண விஷயம் வீட்டில் கூடி வரணும், கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? இனிமேல் நம்ம ராசி பலன்களை பார்ப்போம். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றாரு. திருவோணம் அவிட்டம் இது ரெண்டுமே உங்களுடைய 10வது ராசியாக வருது. அப்போ எத்தனாம் தேதி? 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, இந்த டேட்லலாம் நல்ல ஜாப் கிடைக்க யோகம் இருக்குது. 21ஆம் தேதி, 22ஆம் தேதியில் சிலருக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஆஃபீஸில்.
அந்த யோகம் கூடி வருது. பட் அந்த டேஸில் ரொம்ப டாக்கட்டிவாக நீங்கள் இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய புலம்புவீங்க, நிறைய பேசுவீங்க, உங்களுடைய அனுபவங்களை பற்றி நிறைய சொல்லுவீங்க. அது அந்த அமைப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த டேஸில் காணப்படுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேஸுக்கு அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் திஸ் வீக் அது எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பயணங்கள் அமையும். வேலை ரீதியான உங்களுடைய முயற்சிகளுக்காக வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அது அமையக்கூடிய யோகம் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து நல்ல பேச்சில் வந்து ஒரு நிபுணத்துவம் வரப்போகுது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸுக்கு தகுந்தாப்பில் ரொம்ப நல்லா பேசுவீங்க, அந்த அமைப்பு இப்போ கூடி வருது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். கல்யாண விஷயம் கைகூடும். ஏன்னா ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் வந்து உங்களுடைய 7th பிளேஸில் பதியுது. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாண செய்தியை கொண்டு வந்து வரும். கல்யாணத்திற்காக ஒரு சேமிப்பு நீங்கள் ஆல்ரெடி சேமித்து வச்சுருப்பீங்க, அந்த சேமிப்பு நல்ல முறையில் இப்போது அது கூட தங்கம் வாங்குறது மற்றதெல்லாம் செய்ய போகிறீங்க. கல்யாண விஷயங்கள் ரொம்ப கூடுதலான ஒரு நல்ல தகவலாக எடுத்துக்கலாம். மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வர போகுது அப்படின்னு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்போ உண்டு. அதனால் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, அந்த அமைப்பு நல்லா இருக்குது. பிஸ்னஸில் அந்த லாபம் கூடும். மறைமுகமான சில பிஸ்னஸும் பண்ணுவீங்க, நேரடியாக பிஸ்னஸ் மட்டும் இல்லை, மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மறைமுகமான பிஸ்னஸ், அதுமாதிரி பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வருது. ஃப்ரண்ட் ஆஃபீஸை விட பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறக்கூடிய யோகம், மீடியா துறையை சேர்ந்தவங்க, டீச்சர்ஸ், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் விளம்பரத்துறையை சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போது வரக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் பலருக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வரணும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவார், அவரை போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி யோகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, உங்கள் ராசியில் தான் இப்போது சூரிய பகவான் சுகஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரு, பஞ்சமாதிபதி புதன் பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணியை வச்சு உங்கள் ராசியில் உட்காந்துட்டாங்க. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இது பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் நலத்தில் இருந்த பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சில ப்ராப்ளங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வரும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில ப்ராப்ளங்கள் வரும். அந்த ப்ராப்ளம் போகிறது பாடங்களே சரியாக புரியல வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அதற்குரிய ஒரு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சரியான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் இப்போ கிடைக்கும். ஒரு அடுத்த கட்ட கோர்ஸ் என்ன படிக்கிறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் போய் இப்போ அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணுவீங்க. ஒரு 9th படிக்கும்போது இப்போலாம் கன்சல்டேஷன் வந்துடுறாங்க. 10th 11th என் பையனை என்ன கோர்ஸ் சேர்க்கறது, என் பொண்ணை என்ன கோர்ஸ் சேர்க்கறது, காலேஜில் என்ன கோர்ஸ் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரும்பி இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லோரும் போய் இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னு பேர், ஆனால் பாஸ் பண்ண முடியலை. அப்படியே அது இல்லாமலேயே சாதாரண வேலைகளில் வாழக்கூடியவங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகாதவங்க பல பேருக்கு காரணம் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு பொருத்தமான படிப்பை அவங்க தேர்ந்தெடுக்கலை. அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலே வந்து என் பையனை நாங்கள் 11th என்ன கோர்ஸ் சேர்க்கலாம், காலேஜில் என்ன கோர்ஸ் சேர்க்கலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரிஷபராசிக்காரங்க கரெக்டாக இந்த விஷயத்தை இந்த வாரம் செய்வாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் லாபம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அரசு உதவி கிடைக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த யோகமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு திருப்திகரமான பயணங்கள் அமையும். ஏன்னா உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் போகிறார். சிலருக்கு ஃபாரின் அமைப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக கிடைக்கிது. நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதெல்லாம் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. சொத்து வாங்குகிற விஷயத்தில் மட்டும் பழைய சொத்தை விற்கணும்னு நினைப்பீங்க, அதில் சில ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இங்கே நான் சொல்கிற பலன்கள் எல்லாம் கோச்சார பலன்கள் தான். நமக்கு வந்து முழுமையான பலன்கள் தெரியணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் பார்க்கணும். அதில் என்ன ஜனனகால ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு வச்சுட்டா முழுமையான பலன்களை நம்ம பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே எங்களுடைய நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு
எங்களை நேரடியாக வந்து சென்னையில் டி நகர்லேயோ நங்கநல்லூர்லேயோ எங்களை சந்திக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. எங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம். எனதருமை ரிஷபராசி என்பர்களை, இந்த வாரம் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஓம் கிருஷ்ணாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி நீங்கள் 9 முறை சொல்லணும். ஓம் கிருஷ்ணாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி 9 முறை சொல்லுங்கள். வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து இந்த மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னு சொன்னாங்க பாருங்களேன். பல விஷயத்தில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் சைடுக்கு வரதை விட ஒரு வெற்றி பெற போகக்கூடிய ஒரு காரியத்துக்கு பின்னால் இருந்து நீங்கள் இயக்குவீர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு சினிமா இருக்குது, ஹீரோ வெளியே தெரிகிறார், ஆனால் உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸோ இல்லை டைரக்டரோ பின்னால் இருந்து இயக்குகிறார்கள். அந்த டைரக்டருடைய இயக்குதம்னா இந்த நடிகரை உச்சத்துக்கு கொண்டு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் சிலருடைய வெற்றிக்கும் பின்னால் இருந்து இயக்கப் போகிறீர்கள். அதன் மூலமாக பிற்காலத்தில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, இப்போ யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னால் இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் வந்து சில நேரம் மனசு உடைவீங்க. அப்படி கவலைப்படாதீங்க. பிற்காலத்தில் ஒரு பெரிய பொசிஷன் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த தடைகள் வந்து நீண்ட நாள் இருக்க போவதில்லை. படிப்பில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அந்த யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. நல்ல குருமார்களுடைய துணை இப்போ கிடைக்க போகுது. டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல வகையில் மாணவர்களை முன்னேற்ற போகுது. அந்த யோகம் இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இப்போ மறையுது உங்களுக்கு. சிலருக்கு இப்போ இடமாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வாரத்துடைய துவக்க நாட்கள் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறது இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 நாட்களும் வந்து நீங்கள் ரொம்ப புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களை தொடர்ச்சியாக பண்ணலாம். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டாம். பயணங்கள் செய்ய வேண்டாம் அன்பர்களே. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் பெருகுவதற்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்க. லைஃப் நல்லாயிருக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இப்போது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, நிறைய ரொம்ப சப்போர்ட்டாக இந்த வாரத்தில் பல நாட்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகுது. உதாரணமாக கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி பலருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட செய்திகள் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அந்த பாட்டிக்கு ஒரு அருமையான சூழ்நிலைகள் உங்கள் ஜாதக ரீதியாகவே இப்படி அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. 19, 20 தேதிகள், 21, 22, 23ஆம் தேதிகளில் நீங்கள் எந்த பயணமும் செய்யக்கூடாது. பயணத்தினால் பிரச்சனைன்னு இருக்குது, அதனால் பயணங்கள் செய்யக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதிற்கு வந்து சிலருக்கு வந்து யாரோ நம்மளை லைஃப்பை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து 21, 22 தேதிகளில் மனசில் ரொம்ப அந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்கு வந்துட்டு போகும். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல லாபம். விஐபிக்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு 60% லாபமாக இருக்கும். ஆனால் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது 70% உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இங்கே வந்து நான் சொன்னேன் அந்த 2 days மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போகிறோம். மற்றபடி எல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ஓம் கம் கணபதியே நமகிற மந்திரத்தை டெய்லி 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க டெய்லி. ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார துவக்கத்தில் நல்ல ஜாப் கிடைக்கும். சிம்மராசிக்காரங்க நல்ல ஜாப் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர் பீரியடு, நல்ல ஜாப் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வார துவக்கம் 19, 20 தேதிகள் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. 21, 22 தேதிகள் இருக்குது பாருங்கள்.
அந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரும். ஒரு நல்ல நண்பர் கிடைப்பார். அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா 23, 24, 25 தேதிகள், இந்த 3 நாளும் புதிய காரியங்கள் எதுலேயும் சிம்மராசிக்காரங்க ஈடுபடக்கூடாது. பயணங்களை அவாய்ட் பண்ணணும். முடிந்தவரை இதெல்லாம் நீங்கள் கவனமாகவே இருங்க. பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அம்மாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. சிலருக்கு இப்போ வந்து கண்களில் பிரச்சனை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஆனால் பலருக்கு வந்து இப்பொழுது காதல் திருமணத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ உண்டு. நல்ல அரசு வேலைக்கு நோக்கி முயற்சிகளெல்லாம் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நல்ல யோகமாக இருக்குது. பிஸ்னஸும் ரொம்ப வளமாக அமையும். இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் ராசிக்குள்ளே என்றைக்கு கேது வந்துட்டாரோ, லாஸ்ட் வீக் 18ஆம் தேதி வந்துட்டார் இல்லையா, அப்போ ராசிக்குள்ளே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் வந்த பிறகு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே நமக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு அடுத்த ஸ்டேட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, அடுத்த நாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது. மேரிட்டல் லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னருக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை, நீங்கள் திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்கக்கூடிய வரன், நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு வரன் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வரன் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் உங்கள் வீட்டையே அப்ரோச் பண்ணுவார். அப்படி இருக்கும். இல்லை, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, ஒரு திருமணத்திற்கு ஒரு வரன், ஒரு பெண்ணை தேடுறீங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த வாரத்துடைய சூழ்நிலைகள் அதில் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி காண போகிறீங்க. பொருளாதார ரீதியாக 80% இந்த வாரம் நல்லா இருக்குது. லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% இந்த வாரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நெல்லையப்பர் வழிபாடு செய்கிறோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காலம் வருதுங்க, நல்ல காலம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் லைஃப்பில் ஒரு விடிவு காலமே இல்லையே, ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் ஒரு ரெகுலராகவே உங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கடந்த சில வருஷங்கள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் இருந்த கேது வந்து விலகிட்டார் பாருங்க. போன மாதம் 18ஆம் தேதி அவர் விலகினதே ஒரு பெரிய நன்மை. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ நல்ல ஜாப் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஜாப் அமைப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகுது. குறிப்பாக 20ஆம் தேதி 21ஆம் தேதியில் நல்ல ஜாப் கிடைக்கிற யோகம் உங்களுக்கு பெருகி வருது. 19ஆம் தேதி 20ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காதலிக்க தொடங்குவார்கள். ஏற்கனவே காதலிக்கக்கூடியவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் வரும். லிவிங் டுகெதராக இருக்கிறவங்களும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த சூழ்நிலைகள்லாம் வரும். லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்துடைய கடைசி 2-3 நாட்கள் எடுப்போமே. உதாரணமாக 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த மாதிரியான நாட்கள், 24ஆம் தேதி கூட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற சிலருக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போகணும்னு நினைப்பார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அவர் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ண போகலாம் அப்படின்னு பார்ப்பார். உங்கள் பிஸ்னஸ் விட்டு பிரியன்னு நினைப்பார். அதே மாதிரி உங்களில் சிலருக்கு வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அந்த அமைப்பு உண்டு. சளி தொந்தரவு உடம்பில் வந்தால் உடனடியாக நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்துச்சுன்னா கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் அதிகமாகவே உங்களை பாதிக்கும் அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஓப்பனாக கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லது. உங்களுடைய 3ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்ப்பது கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். பிஸ்னஸ் முயற்சிகளில் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஜாப் அமையும். உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க போகிற வாரமாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மன் இருக்கால, அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை
துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வாரம் இது. சந்திரனுடைய டிரான்சிட்டை பாருங்கள், உங்கள் 4th பிளேஸ், 5th பிளேஸ், 6th பிளேஸ், 7th வரைக்கும் ஒரு டச் பண்ணுறாரு. ஸோ எஜுகேஷனில் ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சூரியனும் புதனும் 8ல் இருக்காங்க. சில தடைகள் எஜுகேஷனில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்து புதன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த புதன் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் உண்டு பண்ணி கொடுப்பார். இது நாள் வரைக்கும் ஒரு எஜுகேஷன் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ மனசு மாறும், நம்ம வேறு ஒரு பிரான்ச் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாமே அப்படின்னு மனசுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு ஒரு எண்ணங்கள் மாறப்போகுது. உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அது ஒன்று இருக்குது. படிப்பில் வந்து இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முன்னேற்றமே தவிர அது தடை அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குது. ஆனால் புதன் 8ல் இருக்கும்போது, செவ்வாய் 10ல் நீச்சமாக இருக்கும்போது டாக்குமெண்டேஷனில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் டாக்குமெண்ட்ஸை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு மிக நல்லது. அன்அப்ரூவ்டு விஷயங்களை வாங்காதீங்க. இந்த நேரத்தில் துளாராசிக்காரங்களுக்கு அது நல்லது இல்லை. அது நல்லதில்லை என்பதனால் அன்அப்ரூவ்டு விஷயத்தில் இறங்காதீங்க. முறையான பட்டா இருக்கா, முறைப்படியான டாக்குமெண்ட் இருக்கா, பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல் சொத்துக்கள் வாங்குவதில் இறங்க வேண்டாம். பலருக்கு வந்து இப்போ அதிகார வேலைகள் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு சில தொந்தரவுகள் வரும். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள்கிட்ட கண்ணியமாக பழகணும். உங்கள் மேலே வந்து இப்போ சில பேர் மேலே லஞ்ச புகார்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். துளாராசியில் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது. அதே நேரத்தில் காதல் விஷயங்களில் துளாராசி இளைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும், சூப்பராக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உடம்பில் ஹெல்த் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு தென்படும். குறிப்பாக 22, 23, 24 தேதிகளில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். அந்த ஹெல்த் இஷ்யூ நன்மையாக முடியும். உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி வெளிப்பட்டு குணமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய விஷயத்தை அடையாளம் காட்டி ஒரு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது 22, 23, 24 தேதிகளில். இதனால் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டதும் அது முக்கியம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பல நன்மைகள், பல மாற்றங்கள், சிறப்பு வாரமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சி வழிபாடு, அதேமாதிரி பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக நீங்கள் 95% நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா 75% நல்லா இருக்க போகிறீங்க. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க பிஸ்னஸில் ஜெயிக்க போகிற ஒரு வாரம். லாபாதிபதி புதன் வந்து 7th பிளேஸில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறார். ஸோ பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் வெளியிடக்கூடிய செய்தியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் நடத்தக்கூடிய முறையாக இருக்கலாம், பாடம் நடத்தக்கூடிய முறையாக இருக்கலாம். எப்படியோ ஒரு விளம்பரத்துறையை சேர்ந்தவங்களாக உங்கள் விளம்பரங்கள் ஹிட் ஆகலாம். நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள், நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்து ஒரு நல்ல புகழ் வெளிச்சத்துக்கு நீங்கள் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை வந்து தனஸ்தானத்தின் மேலே விழுறது ஒரு யோகம். மறைமுக வருமானம் சிலருக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியம். நேரடி வருமானம் நான் சொல்லலை, மறைமுக வருமானம் சிலருக்கு வந்து சேரும். வங்கியில் இருக்கக்கூடிய உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க வங்கியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை ஒரு ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிட்டு உங்கள் வங்கி பணத்தை நீங்கள் இழக்கக்கூடிய அபாயம் சிலருக்கு வரலாம். அதில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பண பரிமாற்றங்கள் எல்லாத்துலேயுமே விருச்சிக ராசிக்காரங்க இப்போது எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வியாபார ஒப்பந்தம் போடுறதுக்கு சரியான நேரம் இது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ வெற்றிகரமாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ இப்போ திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு.
நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில். அதில் நீங்கள் கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், ஏதோ தவறுகள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வந்து தவறை விட்டு வெளியே வந்து விடுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லது. உங்கள் தவறினால் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதுனால உங்கள் தவறுகளை செய்யாமல் அதிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துலையோ குடும்பத்துலேயோ ரொம்ப பிடிவாதமாக இப்போ இருக்கக்கூடாது. இருந்தால் சில ப்ராப்ளங்களை நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் பாருங்கள். சிலருக்கு காய்ச்சல் வரக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள், அது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திரு ஆவினன்குடி முருகன். அந்த முருகன் வழிபாடு ரொம்ப நன்மையை தரும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்திரனுடைய மூமெண்ட். சந்திரன் இந்த வாரம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய தனஸ்தானத்தில் முதல்ல அவருடைய மூவ் வந்து இப்போ ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, நல்ல பண வருமானத்தை தருவார். அது வந்து மறைமுக வருமானமாக இருக்கலாம், சிலருக்கு குறுக்கு வழியில் வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்குது. பயணங்களும் நிறைய இருக்கும். அந்த பயணங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் சந்தேகம் இல்லை, நல்ல பயணங்கள் அமையும். வேலைக்கான இன்டர்வியூ இந்த வாரம் சிலர் அட்டன் பண்ண போகிறீங்க, நல்ல ஜாப் கிடைக்க போகுது, அந்த யோகம் இருக்குது. அம்மாவுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் இந்த வாரம் எடுத்துக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. ஆனால் அப்பப்போ ஒரு நல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நம்ம நினச்சபடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியலையே, நம்ம நினச்சபடி ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியலையேன்னு சில மன அழுத்தங்கள் வரும். அது உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு பயத்தையே கொடுக்கும். நீங்களே வந்து இப்போ ஒரு டீன் ஏஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் எஜுகேஷனை பற்றி பயத்தில் இருப்பீங்க, நம்ம நினச்சபடி அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் பேரண்ட்ஸ் சரியாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால ஏதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமெல்லாம் அவங்களுக்கு வரும். என்னென்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு இடையில் எந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இப்போ பார்த்துக்கோங்க. படிப்பில் நல்ல முன்னேறி வர போகிறீங்க. சின்ன சின்ன தடைகளை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி ஒன்று இப்போ குணமாகும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல கடன் உதவி கிடைக்கும். அது எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும், அந்த அமைப்பு தேவைப்படுது. இளைய சகோதரத்துடைய சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். இளைய சகோதரத்துடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது மிக கவனமாக இருங்க. பத்திரங்களை சரியாக செக் பண்ணாமல் சொத்துக்கள் வாங்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா 70% ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம். ஃபேமிலி லைஃப், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 60% ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலிங்கபுரம் ஐயப்பன். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பனை வழிபடுங்கள். வாழ்க்கை அற்புதமாக உங்களுக்கு அமையும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் நேரம் உங்களுடைய ராசியில் தான் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களை வந்து சந்திக்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண செய்தி உங்களுக்கு வரப்போகுது. சிலர் வந்து ரொம்ப அந்த திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அந்த வெக்கத்தில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 அமைப்பும் சிலருக்கு இருக்குது. சிலருக்கு அலுவலகத்தில் தலைகுனிவு ஏற்படலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் யாரோடு தொடர்பில் இருக்கிறார்னா 6ஆம் இடத்து புதனோடு சேர்ந்திருக்கிறார். பணி இடங்களில் ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படலாம் அப்படிங்கிற அமைப்பும் இப்போ இருக்குது. அதில் கவனமாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்வது, தெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தெய்வத்தை சென்று முதலில் வழிபாடு செய்யுங்கள்.
அந்த தெய்வ வழிபாடு உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும். மகர ராசிக்காரங்க இப்போ ஒரு கலைத்துறையில் பிரபலமாக வருவதற்கு ரொம்ப யோகமான நேரம். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறவங்க, நல்ல குணச்சித்திர வேடங்கள், நகைச்சுவை வேடங்கள், இதெல்லாம் ஏற்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மகர ராசிக்காரங்களுக்கு சேரும். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அரசாங்கத்துடைய நெறிமுறைகளை சரியாக பின்பற்றாதவர்களுக்கு இப்போ சிக்கல் வரலாம். குறிப்பாக கோர்ட்டு கேஸோ வம்பு வழக்குகளோ உங்கள் மீது ஒரு கேஸ் பதியப்படுவதோ இந்த காலத்தில் நடக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு அரசுடைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க, அரசு சொன்ன உண்மையான நெறிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை, தவறு பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் மேலே அந்த சிக்கல்கள் வரலாம். தவறு செய்யாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும்னா, தேவையான கடன் உதவி கிடைக்கும். 60% இந்த வாரம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குது. வாழ்க்கை தரம், வாழ்க்கை செயல்பாடு, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும்போது அது 55% உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் படிப்பில் நல்ல படுசுட்டியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். குறிப்பாக வயலூர் முருகனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் 12th பிளேஸு, நம்ம ராசி நம்முடைய 2nd பிளேஸு, 3rd பிளேஸ், இதெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணுறார். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இந்த வாரம் கிடைக்க போகுது. ஒரு வேலைக்கு, புது வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ஜாப் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ ஜாப் கிடைக்க போகுது. சில பேர் நீங்களே இப்போ இருக்கிற ஜாப் குயிட் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுருவீங்க, இப்போ வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் இந்த 22, 23 தேதிகள்லாம் நீங்கள் நியூ ஜாப் ட்ரை பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக அப்படி நீங்கள் இருப்பீங்க. சகோதர உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சகோதரர்களுக்கு உடல்நல பாதிப்போ, உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரலாம். அதுவே உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கும் இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் இப்போ இருக்கலாம். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். பொருள்கள் திருட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுடைய உடைமைகள் கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் திருட்டு நடப்பதற்கு கூட இப்போ வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால வீட்டை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியதும் உங்கள் கடமையாகிறது. இப்போ ஃபினான்ஷியலாக நான் எப்படி இருப்பேன் சார்னா, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகும். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வேலை மாற்றம் கிடைச்சி நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தான். ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல பொசிஷன். இந்த வாரத்தை சொல்ல போனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு 90% நல்லா இருக்குது. அவ்வளோ நல்ல வாரமாக இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு பெரிய முன்னேற்றம், அது நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் யோகாதிபதியும் உங்கள் பாதகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். பேச்சில் கவனமாக இருங்க, எதுக்கும் அதிகம் ஆசைப்படாதீர்கள். அவரே யோகாதிபதியாக இருக்கார், அவரே பாதகாதிபதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதிகம் ஆசைப்படவில்லை என்றால் அவரே நல்ல பணவரவை சுக்கிரன் உங்களுக்கு தருவார். நீங்கள் அதிகம் ஆசைப்பட்டால் அதன் மூலம் ஒரு துன்பத்தை கொடுத்து விடுவார், பாதகாதிபதியாக செயல்பட்டுருவார். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக செயல்படணுமா பாதகாதிபதியாக செயல்படணுமாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அளவுக்கு மீறி நீங்கள் ஆசைப்பட வேண்டாம், சரிங்களா? இதில் கவனமாக இருங்க. உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் இந்த வாரத்திலேருந்து உருவாகிறது. அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. சொந்த வீடு ஃப்ளாட்டு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குது. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முக்கியம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக மாணவர்கள் ஓம் ஹயக்ரீவரே போற்றிங்கிற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லிட்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை தரும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வார துவக்கமே அந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டேஸ். நிறைய லாபங்கள் வரும், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். 21, 22 தேதிகளில் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம், வெளியூர் பயணங்கள் அமையலாம், சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கலாம். அந்த 23, 24 தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றின சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மனசில். ஒரு டிரான்ஸ்ஃபர் பற்றிய செய்தியோ, ஒரு ப்ரமோஷன் பற்றிய செய்தியோ, நியூ ஜாப் தேட வேண்டிய அவசியத்தை பற்றியோ,
இந்த சிந்தனைகள் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன அழுத்தம் கூட சிலருக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் விரும்பாத ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஜாப் விட்டு போய் வேறு ஜாப் தேடுறாப்பில் இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஜூபிட்டர் வந்து உங்களுடைய 10th பிளேஸை பார்க்குறாரு. அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியலாக உங்களுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும், கவலை வேண்டாம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை, கல்வி சூழ்நிலை ரொம்ப அனுகூலமாக இருக்க போகுது. அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட பயணங்கள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். ஃபினான்ஷியல் பொசிஷன் கேட்டிங்கன்னா இந்த வாரம் 60% உங்களுக்கு நல்லா இருக்குது. வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா 55% உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக ரட்சாம்பிகை. கற்ப ரட்சாம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த அவளை வழிபட உங்களுடைய எண்ணங்களெல்லாம் வெற்றி பெறும். மீனராசி அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? வாழ்க பாரத மணி திருநாடு.